நண்பர்களே, ஜூலை மாதம் 29ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது மாலை 3:33 நியூயார்க்கின் மையப்பகுதியில் உள்ள ஒரு உயர்ந்த கட்டிடத்தில் தாக்குதல் துப்பாக்கி ஏந்திய துப்பாக்கிதாரி ஒருவர் புகுந்து 4 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். பிறகு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் எந்த ஜனாதிபதி வந்தாலும் துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறது. ஏனெனில் அது மிகப்பெரிய பில்லியன் கணக்கான பிசினஸாக இருக்கிறது. ஆகவே எப்பொழுது துப்பாக்கி கலாச்சாரம் அல்லது துப்பாக்கி விற்பனையை நிறுத்துவாரோ, ஒபாமா சிறிது யோசித்தார். ஆனால் அவரால் கூட அதனை கொண்டு வர முடியவில்லை, கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எல்லோரும் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இங்கே வாளால் வெட்டுகின்றார்கள். மற்றும் இடங்களில் தமிழ்நாட்டில் கூட வாள்வெட்டு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் எடுத்தவுடன் கத்தியால் குத்தி விடுவார்கள். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் எல்லோருமே துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. லைசன்ஸை கொடுத்து துப்பாக்கி வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிக மலிவான ஒரு மிகப்பெரிய வியாபாரம், பில்லியன் கணக்கான டாலர்கள் புரளுகின்ற ஒரு வியாபாரம். ஆகவே துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறது. தற்பொழுது இந்த துப்பாக்கி விடயங்கள், தாக்குதல் தாரி என்ன செய்தார் என்ற விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். லாஸ் வேகஸை சேர்ந்த 27 வயதான, வெறும் 27 வயதான ஷேன் தமுரா என்ற தாக்குதல் தாரி நல்ல காலம் அவர் ஒரு முஸ்லிமாக இல்லாட்டி அதை இஸ்லாமிய தீவிரவாதி என்று கொண்டு வந்து விடுவார்கள் எல்லா மீடியாக்களும். மிக மோசமான ஒரு செயல்பாடு அது. ஏனெனில் இப்ப ஷேன் தமுரா என்ற உடனே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சுட்டுக் கொள்ளலாம். ஆனால் சாதாரண ஒரு முஸ்லிம் சுட்டுக் கொண்டா அது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று கொண்டு வந்து விடுவார்கள். இந்த தாக்குதல் தாரி இன்று மாலை மேன்ஹட்டன் பார்க் அவென்யூவில் உள்ள ஒரு அலுவலக கட்டிட தொகுதிக்குள் நுழைந்தார். லொபியிலே துப்பாக்கி சூடு நடத்தினார். 33வது மாடிக்கு லிப்ட் எடுத்து தனது துப்பாக்கியை கொண்டு மேலே போனார். நியூயார்க் காவல்துறை அதிகாரி திதாருல் இஸ்லாம் 36 வயது உடையவர் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டார்கள். அவரையும் சுட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது கட்டிடத்திற்கு திதாருல் இஸ்லாம் பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் பங்களாதேஷிலிருந்து வந்தவர். அவர் அங்கே அமெரிக்காவில் பிறந்தவர். 36 வயதுடைய போலீஸ்காரர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்கா முழுவதிலும் இந்த துப்பாக்கிதாரி என்ன செய்திருக்கிறார், எல்லா இடங்களிலும் காரில் போயிருக்கிறார். முடிவில் இப்பொழுது அவருக்கு மனநல பிரச்சனை இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆகவே வெள்ளைக்காரர்கள் செய்தா அது மனநல பிரச்சனை, முஸ்லிம்கள் செய்தா அது இஸ்லாமிய தீவிரவாதம். அதானே மீடியாக்கள் சொல்ற ஒரு விஷயம். சரி, துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்ச்சியாக அவர் துப்பாக்கியால சுட்டு கொண்டு வந்தார். அப்பொழுது பாதுகாப்புக்காக மக்கள் சிதறி ஓடினார்கள், உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினார்கள். போலீசார் 6:30 மணி அளவில் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக அந்த இடத்துக்கு வந்தார்கள். அந்த இடங்கள் எல்லா இடம் மக்கள் எல்லாம் பயத்துல நடுங்கி கொண்டு, சிலர் அலுவலகங்கள் ஒளிந்திருந்தார்கள், சிலர் சோர்பாக்கு கீழே ஒளிந்திருந்தார்கள், சில நாற்காலிகளுக்கு கீழே ஒளிந்திருந்தார்கள். ஆகவே அவர் வந்தது NFL தேசிய கால்பந்து லீக் அந்த கட்டிடத்துக்குள்ள தான் வந்து அவர் சுட்டுக் கொண்டார். அவருக்கு ஓகே மனநல பிரச்சனை இருக்கிறது என்று இப்பொழுது சொல்கின்றார்கள். மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை தற்பொழுது இருக்கிறது. எங்க போவது, எங்க வருவது? பொதுமக்கள் இப்பொழுது ஷாப்பிங் சென்டருக்கு போகலாமா, அங்க ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்து தாங்கள் இறந்து விடுவோமா என்கின்ற பயத்தில் இருக்கிறார்கள். என்னென்றால் இப்ப தட்டி கேட்க மாட்டார்கள். வெளியில் நடக்கின்ற கொலை சம்பவங்களை, அமெரிக்கா கொள்கின்றதை தட்டி கேட்க மாட்டார்கள். ஆனால் உள்ளே அவர்களுக்குள்ளே இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றவுடன் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுகின்றார்கள். கட்டிடத்துக்குள் நுழைந்த அவர் தமுரா அவர் பெயர், அவர் 4 பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த இடம் முழுவதுமே மிகப்பெரிய கலேபரமாக மாறிவிட்டது. தமுரா தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு லிப்டுக்காக காத்திருந்த பொழுது ஒரு பெண் அந்த லிப்ட்ல இருந்து வந்து இறங்கினார். ஆனால் அவ சுடேல், அவர் என்ன நிலைமையில இருந்தாரோ தெரியும், அவ சுடேல். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் சுட்டுக் கொண்டு போனார். சந்தேக நபருடைய வாகனத்தை போலீசார் சோதனை செய்தார்கள். அவர் அதை நிறுத்தி வைத்திருந்த பாக்கில போய் சோதனை செய்தார்கள். அங்க பத்திரிகைகள், தோட்டாக்கள் மற்றும் ஒரு ரிவால்வரும் இருந்திருக்கிறது. இந்த நெவாடாவில் பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கி உரிமையாளர் தமுரா அதை பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கி அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், யாரும் துப்பாக்கிகள் வாங்க முடியும். ஆகவே இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகளை வைத்து யாரையும் எப்பொழுதும் கொல்ல முடியும். சரி, இந்த துப்பாக்கி கலாச்சாரம் பற்றி நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் என்ன நடக்குது என்று 2023 புள்ளி விவரங்கள், சிடிசி புள்ளி விவரங்களின் படி என்ன சொல்றாங்க தெரியுமா? துப்பாக்கி சூட்டினால மட்டும் கிட்டத்தட்ட 47,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. துப்பாக்கி சூட்டால மட்டும் கிட்டத்தட்ட 47,000 பேர் இறந்திருக்கின்றார்கள்.
அமெரிக்காவில் துப்பாக்கி இறப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் முக்கியமாக 2023 சிடிசி அறிக்கையின்படி 46,728 பேர் இறந்திருக்கின்றார்கள். அந்த எண்ணிக்கையில துப்பாக்கி கொலைகள் மற்றும் தற்கொலைகளும் அடங்கும். தங்களை சுட்டுக் கொள்கிறதும் அடங்கும். இப்ப தற்செயலான சூழ்நிலைகள்ல இப்ப சில நேரங்களில் தானா வெடித்த துப்பாக்கிகளும் லோட் பண்ணி வைத்திருப்பார்கள், அதுவும் வெடித்து இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் அச்சத்தை தருகின்றன. துப்பாக்கி கலாச்சாரம் நல்ல காலம் பிரிட்டன்ல இவ்வாறான ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் இல்ல, வாழ்வெட்டு கலாச்சாரம் இருந்தது. முக்கியமாக தமிழர்கள் மற்றும் ஆப்பிரிக்கன்கள் தான் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். ஆபரேஷன் என்பர் என்கின்ற ஒரு ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் மெட்ரோபாலிட்டன் போலீசார் அந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்கினார்கள். இப்பொழுதும் ஒன்று இடத்துல இருக்கு, ஆனா மிக கடுமையான தண்டனை என்ற காரணத்தினால் தற்பொழுது பிரிட்டன்ல அதாவது முக்கியமாக லண்டன்ல வாழ்வெட்டு கலாச்சாரம் குறைந்திருக்கிறது. அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது 2023 அமெரிக்காவில் துப்பாக்கி தொடர்பான அனைத்து இறப்புகளிலும் 58% இறப்புகள் தற்கொலை. 27,300 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னைத்தான சுட்டு. அதே நேரத்தில் 38% கொலைகள், கிட்டத்தட்ட 17,927 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். சிடிசி தரவுகளின்படி அந்த ஆண்டு மீதமுள்ள துப்பாக்கி இறப்புகள் சிலது இப்ப 604 போலீசார் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்செயலாக லோட் பண்ணி வச்ச துப்பாக்கி சுட்டு 463 பேர் செத்திருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 10ல் 8 கொலைகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட கொலைகளாக இருக்கிறது. இப்ப தற்கொலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கின்ற எண்ணிக்கை மிக அதிகமாகவே இருக்கிறது அமெரிக்காவில். ஆகவே இப்ப கொரோனா வைரஸ் தொற்று நோய்களின் பொழுது துப்பாக்கி கொலைகள் வியத்தகு முறையில் அதிகரித்தன என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அவர்களுக்கு கணவன் மனைவியோட சண்டை, உடனே தூக்கி சுட்டு கொன்று விடுவார்கள் அல்லது தாங்களே தற்கொலை செய்து கொண்டு விடுவார்கள். 2023 தான் மிக அதிகமான இறப்புகள் துப்பாக்கி கலாச்சாரம் மிக அதிகமாக அங்க இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இது கிட்டத்தட்ட 2023 1,00,000 பேருக்கு 17.7 வீதமான துப்பாக்கி இறப்புகள் நிகழ்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஏன்னா இது பாருங்க குறைந்திருக்கிறது, இப்ப கொஞ்சம் குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இருந்தாலும் கூட துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்ச்சியாகவே அங்கு இடம்பெற்று வருகிறது. ஸ்கூல்ல போய் சுட்டுக் கொள்கின்றார்கள், அலுவலகங்கள்ல சுட்டுக் கொள்கின்றார்கள், பொதுமக்கள் இருக்கும் இடங்களில் சுட்டுக் கொள்கின்றார்கள். ஆகவே இது மிகப்பெரிய ஆபத்தாக துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது. அவர்களால் இதை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில் தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. ஆகவே இப்ப மக்களை பொறுத்தளவில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அச்சமடைந்து வருகின்றார்கள். இதுல என்னன்னா நியூஎஸ்ல 4.6%, நியூயார்க்ல 4.7 வீதம், ரோட்டிவில 4.8 வீதம், ஹவாயில 4.9 வீதம், இவ்வாறான வீதங்கள் தெரிகின்றன. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் எவ்வாறு அதிகரித்திருக்கிறது என்பது என்னன்னா, அடுத்தது மிக குறைந்த விலையில துப்பாக்கிகள் வாங்க முடியும். துப்பாக்கி கம்பெனிகள் மத்தியில போட்டிகள் இருக்குது. ஆகவே எல்லோரும் துப்பாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை அங்க இருக்கிறது. FBI என்ன சொல்றது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் நடக்கிற எல்லா துப்பாக்கி கொலைகள் விவரங்கள் இருக்குதானே, அதை பார்த்தா மலைப்பாக இருக்கிறது. FBI தரவு என்னன்னா, இப்ப நாடு முழுவதிலும் உள்ள காவல்துறைகளால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அங்கு மிக மோசமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது மக்கள் வெளியில் போக அச்சப்படுகின்றார்கள், ஷாப்பிங் சென்டருக்கு போக அச்சப்படுகின்றார்கள், ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விட அச்சப்படுகின்றார்கள். யார் எந்த நேரம் சுட்டுக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலை தான் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறது. மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.